மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கடந்த ஒரு வருடமாக தேர்தல் பணிகளை துடிப்புடன் செய்து வருகிறது. பல்வேறு வியூக அமைப்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர். ஒவ்வொரு தொகுதியிலும் பலகட்ட சர்வேக்கள் எடுக்கப்பட்டன. சிட்டிங் எம்எல்ஏக்களின் பலம் பலவீனம் முழுமையாக அலசப்பட்டது. எம்எல்ஏவுக்கு அடுத்து செல்வாக்கு உள்ள நபர்கள் குறித்த விவரங்கள் திரட்டப்பட்டன. மாநில உளவுத்துறையும் தனியே சர்வே எடுத்துக் கொடுத்தது. இதெல்லாம் வேட்பாளர் பட்டியலை மிக கவனமாக தயாரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக உடன்பிறப்பே வா என்ற நிகழ்ச்சியை நடத்தி கட்சியினரை சந்தித்து நேர்காணல் நடத்தினார். இதற்கு பின் ஆளுங்கட்சியின் பெண் நிறுவனம், மும்பை சர்வே நிறுவனம் ஒன்று மற்றும் உளவுத்துறை வாயிலாக ஒவ்வொரு தொகுதியிலும் 4 to 5 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அந்த பட்டியலில் இடம்பெற சர்வே நிறுவனங்கள் வசூல் வேட்டை நடத்தியதாக புகார் எழுந்தது. அதைத் தொடர்ந்து சர்வே நிறுவனங்களில் சிலர் பணியிலிருந்து நீக்கப்பட்டனர். எப்படியாவது வேட்பாளர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக கட்சியினர் அனைத்துவித உத்திகளையும் பின்பற்றினர். பட்டியல் தயாரிப்பு ஒருபுறம் நடந்தாலும் மறுபுறம் சம்பிரதாய முறைப்படி கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெறப்பட்டது. வேட்பாளர் தேர்வு குழுவினர் விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் தினமும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒரு வாரத்திற்கு நேர்காணல் நடத்தினர். இதில் முதல்வர் ஸ்டாலினும் பங்கெடுத்துக் கொண்டார். இவ்வாறு முனைப்புடன் தயாரிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்று கட்சியினர் நம்பினர். ஆனால் பட்டியலை பார்த்த கட்சி நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். காரணம், வழக்கம் போல் அமைச்சர்களை எதிர்த்தவர்கள் பட்டியலில் இல்லை. அமைச்சர்களை காக்கா பிடித்தவர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். அமைச்சர்கள் 3 மட்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பிரதமர் மோடியை எதிர்த்தால் போதும், இடத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என நம்பினார். அதனால் கட்சியினரை கண்டுகொள்ளவில்லை. அவர் மீது கட்சியினர் பல்வேறு புகார்களை அனுப்பினர். பெண் விவகாரத்திலும் சிக்கினார். வேட்பாளர் பட்டியலில் முதலில் இடம்பெற்றிருந்தாலும் கடைசி நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழியின் செயல்பாடு சிறப்பாக இல்லாததால் கழற்றிவிடப்பட்டார். கைத்தறித்துறை அமைச்சர் காந்திக்கு அவரது உடல்நிலையை காரணம் காட்டி வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதே நேரம் அவரது மகனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் அமைச்சர் சேகர் பாபுவை எதிர்த்தவர்களுக்கு சீட் கிடைக்கவில்லை. துணை முதல்வர் உதயநிதி பரிந்துரை பேரில் இளைஞரணி மாநில நிர்வாகி டாக்டர் சுபேர்கானுக்கு ராயபுரம், மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகனின் மகனுக்கு தீநகர் ஒதுக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் தனக்கு எதிராக கூட்டு சேர்ந்து கட்சி தலைமைக்கு புகார் கடிதம் எழுதிய லால்குடி சவுந்தரபாண்டியன், துறையூர் ஸ்டாலின், முசிறி தியாகராஜன், ஸ்ரீரங்கம் பழனியாண்டி ஆகிய 4 எம்எல்ஏக்களையும் கழற்றிவிட்டு தன்னை திருச்சி திமுகவில் அசைக்க முடியாத சக்தி என அமைச்சர் நேரு நிரூபித்துள்ளார். கிட்னி விவகாரத்தில் சிக்கிய எம்எல்ஏ கதிரவன் 5 தொகுதிகளின் தேர்தல் செலவை ஏற்றுக்கொள்வதாக கூறியதால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதுவும் அமைச்சர் நேரு ஆசையால் தான் நடந்தது. கொங்கு மண்டல பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் வேடச்சந்தூர், குளித்தலை என சில சிட்டிங் தொகுதிகளை மாற்றி தன் ஆதரவாளர்களை வேட்பாளராக போட்டியிட வைத்துள்ளார். திருநெல்வேலி மாநகர செயலர் சுப்பிரமணியன் முதல்வரின் மருமகனின் தம்பியை பிடித்து சீட் பெற்றுள்ளார். திமுக இணையமைப்பு செயலர் அன்பகம் கலை முதல்வர் மற்றும் கனிமொழியிடம் பேசி தன் மகன் கலை கதிரவனுக்கு தென்காசி தொகுதியை பெற்றுள்ளார். ஆண்டிப்பட்டி மகராஜனுக்கும் மாவட்ட செயலர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் 7ஆம் பொருத்தம். எனவே மகராஜனுக்கு சீட் வழங்க தங்க தமிழ்ச்செல்வன் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் அமைச்சர் மூர்த்தி வழியே மகராஜன் தன் சீட்டை தக்க வைத்துக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மாவட்ட செயலர் செல்லப்பாண்டியனுக்கு சீட் கொடுக்க அப்பகுதி ஒன்றிய செயலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அவர் அமைச்சர் மகேஷ் ஆசியுடன் வேட்பாளராகிவிட்டார். இதேபோல் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகனுக்கு கட்சியினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருந்தும் அமைச்சர் மகேஷ் ஆதரவுடன் சீட்டை தக்க வைத்துக் கொண்டார். இதேபோல மாநிலம் முழுதும் அமைச்சர்களை அனுசரித்து சென்றவர்கள் வாய்ப்பு பெற்றுள்ளனர். மேலிடத்தில் செல்வாக்கு உள்ளது என நினைத்து ஆங்காங்கே அமைச்சர்களை எதிர்த்தவர்கள் வீழ்த்தப்பட்டுள்ளனர். என்னதான் சர்வே நிறுவனங்களை பணியமர்த்தினாலும் குறுநில மன்னர்களும் பெரியண்ணன்களுமே கடைசியில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர் என்பது வேட்பாளர் பட்டியல் மூலம் தெளிவாகிறது.